இப்போ ஒரு கொஸ்டின் குடுக்கறதுக்கான ஆன்சர் என்னன்னா, சப்போஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அவன் கேட்கறான் எவாலுவேட். கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாரி கேட்கறான். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 0 to 2 pi cos 3 theta divided by 4 minus 3 cos theta இப்படி கேட்கறாங்க. இன்டு டி தீட்டான்னு கேட்கறாங்க. சரி இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு நீங்க தனியா ப்ராப்ளம் போடாம m equal to 3, a equal to 4 and b equal to minus 3 இதெல்லாம் எடுத்துட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நான் சொன்னேன்ல, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஜெனரல் ஃபார்மேட் என்ன? இன்டெக்ரல் ஓவர் 0 to 2 pi cos m theta divided by a plus b cos theta into d theta. இதில் அப்ளை பண்ணிட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ரிசல்ட் கொண்டு வந்துருங்க. இந்த ரிசல்ட் கொண்டு வந்துட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன பண்றீங்க? a, b, m ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 2 pi divided by எண்ட் ஆஃப் ரிசல்ட் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு a, b ஓட வேல்யூ அப்ளை பண்றீங்க. அப்ப என்னாச்சு? root of 16 minus 9. 16 minus 9 into minus a. Minus a is minus 4 plus or minus root of again 16 minus a. 9, 16 minus 9 divided by b. b ஓட வேல்யூ 3 whole power m. mங்கிறது யாரு? இவன் 3. mங்கிறது யாரு? இந்த 3. whole power m இருக்கிற m ஓட வேல்யூ 3. இதை போட்டு ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 pi divided by root இங்கே எவ்வளோ கிடைக்கும்? 6 அண்ட் 4 அப்போ ரூட் பை இங்கே என்ன கிடைக்கும்? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்குறது இது ப்ளஸ் மட்டும் தான் ப்ளஸ் ரூட் பை டிவைடட் 3 அவ்வளோதான். இது வரைக்கும் ப்ராப்ளம் ரன் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் இதை எழுதி போட்டீங்கன்னா போதும். அது 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஜஸ்ட் இது மட்டும் கிடையாது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாதிரி டைப்ல இப்போ செகண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் 0 to pi cos n theta divided by b plus a cos theta இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி மாற்றணும்னு சொல்லிக்கிறேன். இங்கே 0 to 2 pi இருக்குது. பட் இங்கே 0 to pi இருக்குன்னா நம்ம எப்படி மாற்றணும்? 1/2 integral 0 to 2 pi cos n theta divided by p plus a cos theta இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இன்டு டி theta இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இப்போ எம்முக்கு பதிலாக யார் என்னுக்கு பதிலாக யாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை எண்ட் ஆஃப் ரிசல்ட்டை மாற்றி கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்னாச்சு? நம்மளோட ரிசல்ட் என்ன வரும்? இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ பி இருக்கிறதுல என்ன ஆகும்? ஏன்னு வரும். இந்த ப்ராப்ளத்துக்கு பி இருக்கிறதுல ஏ ஆகும், ஏ இருக்கிறதுல பி ஆகும், எம் இருக்கிறதுல என்ன ஆகும் மாறும். அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும் நமக்குன்னா 2 pi பி முன்னாடி வந்துச்சு. அப்போ என்ன ஆகும்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏ பதிலாக மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் b squared minus a squared divided by a whole power mக்கு பதிலாக n. whole power mக்கு பதிலாக n. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். நம்மளோட இன்டர்சேஞ்சிங் இந்த ஃபார்முலா pi divided by root of b squared minus a squared into minus b plus root of b squared minus a squared divided by a. அவ்வளோதான். ஸோ எது இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்தாங்கன்னா அது ஜென்ரல் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட் ரன் பண்ணிக்கலாம். அப்போ கடைசியாக வந்து திரும்ப அந்த வேல்யூஸ் என்ன கொடுக்குறோம் அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி